ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் திருக்கோயிலூர். திருக்கோயிலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலூர்பேட்டையிலேருந்து ஆதி திருவரங்கம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஆதி திருவரங்கத்துக்கு பக்கத்தில் ஜம்பை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜம்படை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேடியப்பன் கோயில், ஜம்படை வேடியப்பன் கோயில் அப்படின்ற கோயிலுக்கு பேர். இது மிக பழமையான ஒரு கோயில். ஏறக்குறைய ஒரு 1200 அல்லது 300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலினுடைய நுழைவாயில் அங்கே குதிரைகள் இருக்குது. வேடியப்பனுக்கு உரிய அந்த குதிரைகள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ளார தான் அந்த நடுகல் வடிவில் வேடியப்பன் இருக்கிறாரு. இதுதான் அந்த கோயிலினுடைய அமைப்பை நாம் பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரத்தடியில் தான் இருந்திருக்கு. அந்த மரம் பெருசாக காற்றுக்கு விழுந்துட்டுருக்கவே அந்த வேடியப்பனை தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த வேடியப்பன் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள், இந்த 7 கன்னிமாரோட இணைச்சி சொல்கிறாங்க. அதாவது வேடியப்பனுடைய சகோதரிகளாக அந்த 7 கன்னிமார்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே முப்பூசை அப்படிங்கிறது நடைபெறுகிற ஒரு வழக்கம் இருக்குது. வேடியப்பன் கோயில்களில் ரொம்ப பழமையான கோயிலில் இந்த முப்பூசை வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த ஒரு வழிபாட்டை நம்ம இந்த வேடியப்பன் கோயிலையும் பார்க்குறோம். முப்பூசை அப்படிங்கிறது வேடியப்பனுடைய தொடர்ச்சியான வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வேடியப்பன். பக்கத்தில் ஐயனார் சிலை இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த நடுக்கல் வேடியப்பனோட நடுக்கல்லாக நாம் பார்க்குறோம். நல்ல ஒரு 1.5 ஏக்கர் பக்கம் அந்த வேடியப்பனுக்குன்னு நிலத்தை விட்டுருக்குறாங்க. இவங்க பூர்வீகமாக கள்ளக்குறிச்சி பக்கத்திலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வாழக்கூடியவர்களாக, தங்களுடைய வரலாற்றை அறிந்தவர்களாக இந்த வேடியப்பனுடைய வழிபாட்டை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய பாரம்பரியத்தை அறிந்தவர்களாக இது ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். இங்கே அந்த சப்த கன்னிமார்களுடைய கோயில் இந்த பக்கத்தில் தான் மணலூர்பேட்டை, இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது. அந்த சப்த கன்னியில் ஒரு கன்னியை இங்கே கோயிலுக்கு முன்னாடி அவங்க பிரதிஷ்டை பண்ணி வேடியப்பனுடைய சகோதரியாக அவங்க வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். வேடியப்பனுடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு உறவு முறையோடு இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இந்த உறவு முறை திருப்பத்தூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேறொரு உறவு முறையாக மாற்றி அங்கே இருக்கக்கூடியவங்க வழிபட்டு வரக்கூடியதை நாம் பார்க்குறோம்.